கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கரியாலூர் காவல் நிலையத்தில் தனிப்பிரிவு காவலராக பணிபுரிந்து வருபவர்தான் பிரபு. கல்வராயன் மலையில் உள்ள வெள்ளி மலையில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்ததாக கடை உரிமையாளர் ஒருவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடி அந்த கைது செய்யப்பட்டவரின் கடைக்கு சென்ற தனிப்பிரிவு காவலர் பிரபு அங்கு தனிமையில் இருந்த கடை உரிமையாளரின் 17 வயது சிறுமியிடம், சிறிது நேரம் என்னிடம் நீ தனிமையில் இருந்தால் உன் தந்தை மீது இருக்கும் வழக்கை விடுவிக்க முயற்சி எடுப்பதாக கூறியிருக்காரு. உனக்கு அரசு வேலையும் வாங்கித்தரேன் என ஆசை வார்த்தை கூறி அந்த சிறுமியை கட்டிப்பிடிக்கவும் முயன்றிருக்காரு காவலர் பிரபு. அப்போது சுதாரித்து கொண்ட அந்த சிறுமி உடனே அவரை கீழே தள்ளிவிட்டு கதறி அழுததாக சொல்லப்படுது. இது குறித்து தகவல் அறிந்த அந்த சிறுமியின் பெற்றோர் சிறுமியை அழைத்து கொண்டு விழுப்புரம் சென்று தன் மகளுக்கு நேர்ந்த கொடுமையையும் பாலியல் தொந்தரவு கொடுத்த தனிப்பிரிவு காவலர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி விழுப்புரம் நகர காவல்துறை துணைத் தலைவர் உமாவிடம் புகார் அளித்ததாக சொல்லப்படுது. இதையடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் கச்சிராபாளையம் காவல் நிலையத்தில் வைத்து கடந்த 2 நாட்களாக தனிப்பிரிவு காவலர் பிரபுவிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. கரியாலூர் தனிப்பிரிவு காவலர் பிரபு மீது போக்சோ தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இந்த சர்ச்சையானது முடிவுக்கு வருவதற்குள் கரியாலூர் காவல் நிலையத்தில் முதல் நிலை காவலராக பணிபுரிந்து வரும் யுவராஜ் குறித்த அரை நிர்வாண வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. கரியலூரில் உள்ள காவலர் குடியிருப்பில் பள்ளி மாணவர்கள் செல்லும் பாதையில் பட்ட பகலில் அரை நிர்வாண கோலத்தில் நின்று கொண்டு திருமணமான அல்லது திருமணமாகாத ஒரு ஆண், திருமணமான ஒரு பெண் சம்மதித்தால் என்ன வேணாலும் செய்யலாம் என அருவருக்கத்தக்க டயலாக்குகளையும் அள்ளி விட்டுருக்காரு. ஒரு ஆண் எல்லாம் ஆவாத ஒரு ஆண், ஒரு திருமணமான பெண் விருப்பப்பட்டா யாரோட வேறாலும் டேஸ் பண்ணிக்கலாம், யாரோட வேறாலும் டேஸ் பண்ணிக்கலாம், யாரோட வேறாலும் டேஸ் பண்ணிக்கலாம்.